வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ரெட்மி 9i உடைய ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இருக்குது. அதாவது லோ ஆம்ப்ஸில் வந்து ரன் ஆகுது, அதாவது மில்லி ஆம்பியரில் ரன் ஆகுது. அது நம்ம ஜென்ரலாக வந்து எல்லாருமே சிபியூ ரீபால் பண்ணி வச்சா சரியாயிடும்னு நினச்சிக்குவோம். ஸோ இப்போ ரீபால்லாம் பண்ணி வச்சா சரியாகலை. ஸோ அதுக்கு ரீசன் வந்து என்னென்னா, இதில் நமக்கு வந்து நம்ம இந்த பிட் மேப் இங்கே இமேஜில் வந்திருக்கோம், போனியில் வந்திருக்கோம். போனியில் நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எம்டிகே ஃபோனுக்கு வந்து 2 ஐசி வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 2 ஐசி மூலிமா தான் சிபியூக்கு ஒரு வோல்டேஜ் வருது, அதாவது 1.2 வோல்டேஜ் வருது. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஸ்கீமேட்டிக் பேஸ்டாக முதல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 2 ஐசி வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் VA 1.2 வோல்ட்டு. 1.2 வோல்ட் வந்து ப்ராசருக்கு போகக்கூடிய வோல்டேஜ். ஸோ இந்த வோல்டேஜுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறான்னு பார்த்தா, இந்த இன்புட் கொடுக்கறது வந்து VS2 PMUன்னு இன்னொரு ஐசி, அதாவது U1402 இந்த ஐசி மூலிமா, அதாவது எக்ஸ்டர்னல் பல்க் ஃபார் VS2ன்னு போட்டிருக்காங்க. அதாவது வந்து எக்ஸ்டர்னல் ஆஸ்லேஷன் பண்ணி வருது. அதாவது V60ன்றது 3.7 வோல்ட்டு இன்புட்டாக கொடுக்குறாங்க. என்னேபிள் பண்ணுறது VSPM1ன்றது என்னேபிள் பண்ணி இந்த காயில் மூலிமா PL1401 மூலிமா நமக்கு 1.46 வந்து எக்ஸ்டர்னலில் வந்து வருது. ஸோ வருது, அதாவது இன்புட் வந்து கொடுக்குறது 3.7, அவுட்புட் கிடைக்குது 1.46 கிடைக்குது. இந்த 1.46 அப்படியே வந்து எடுத்துகிட்டு போயிட்டு U1401 இன்புட்டாக கொடுக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்புட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், VS2 PMU. ஸோ இன்புட்டாக கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே VA 1.2 PMUன்னு எடுத்திருக்காங்க. இது வந்து ப்ராசருக்கு போகிற வோல்டேஜ். நம்ம வந்து இது போனியோ ஸ்கீமேட்டிக்கில் பிட் மேப்பில் செக் பண்ணலாம். பிட் மேப்பில் இது பாருங்கள், இங்கே வந்து இதான் இதோடைய வோல்டேஜ். பார்த்தீங்கன்னா இந்த ஐசி தான் U1402. இது வந்து எங்கே கனெக்ட் ஆகிட்டு பாருங்கள். ஸோ இந்த ஐசி இதோட இது ப்ராசர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐசியில் கனெக்ட் ஆகிருக்கு. U1401 கனெக்ட் ஆகிருக்கு. இதோட வோல்டேஜ் பாருங்கள். வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா VS2 PMUன்னு கொடுத்துருக்காங்க, அதாவது 1.4 வோல்ட்டு. இதோடைய அவுட்புட் பார்த்திங்கன்னா இந்த கெப்பாசிட்டர் கனெக்ட் ஆகுது. ஸோ இங்கே லிஸ்ட் ஆகும் பாருங்கள். இந்த லிஸ்ட் ஆகிற இந்த இதுலேருந்து கனெக்டிவிட்டியில் பாருங்கள். ஸோ இதில் கனெக்ட் ஆகுது. கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்ப்போம். ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பின், அதாவது VA 1.2 வோல்ட்டு இந்த ப்ராசருக்கான வோல்டேஜ் போகுது. இதை தான் நம்ம முன்னாடி பார்த்த ஸ்கீமேட்டிக்கில் பார்த்தோம். இதை வந்து பிட் மேப்பில் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து இதையே வந்து நம்ம அப்படியே போர்டில் வச்சு லைவாக செக் பண்ணி பார்ப்போம். இது ஃபால்ட் இருக்கிறதுனால தான் அந்த மில்லியாம்ஸ் வந்து ரைஸ் ஆக மாட்டுது. யூஸ்வலாக வந்து நம்ம ரைஸ் ஆகணும், லோ ஆம்ஸ் இல்லை ஹை ஆம்ஸ் ரெண்டு இருந்தாலும் நம்ம சிபியூ ரீபால் பண்ணி பார்ப்போம். அது கேஷுவலாக பண்ணுறது. ஸோ பட் வந்து அப்படிலாம் பண்ணி இது சரியாகாத போது இது போல் நம்ம ஸ்கீமேட்டிக் வியூவில் பார்த்தா இது புரியும் நமக்கு. சரிங்களா? ரைட்னா இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். பார்த்தோம் இந்த ஸ்கீமேட்டிக்கில் பார்த்ததில் நமக்கு வந்து இந்த மீடியாடெக்கு 6357 இந்த ஐசியோட LDO ஓல்டு மாடல்னால LDO வந்து 2 LDO தான் வரும். இதில் LDOன்னு என்னென்னா லோ ட்ராப் அவுட் வோல்டேஜ், அதாவது ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஐசியிலேருந்து ரிலீஸ் ஆகிற வோல்டேஜ். இதில் வந்து 1.8ம் 2.8ம் வரும். 1.8 வந்து சுவிட்சுக்கு போகும், 2.8 வந்து கிறிஸ்டல் ஆசிலேட்டர் இருக்குது பாருங்கள், இந்த ஆசிலேட்டருக்கு போகும். இதுதான் வந்து பல்ஸ் ஜென்ரேட் பண்ணும். இதுதான் வந்து பல்ஸ் ஜென்ரேட் பண்ணால் தான் ட்ரிகர் ஆகும். ட்ரிகர் ஆச்சுன்னா தான் அடுத்த லெவலுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஆக்சுவலாக இதில் முதல்ல என்ன ப்ராப்ளம்ன்றது பார்ப்போம். இப்போ நான் அப்படியே இருக்குது டிசி ஆம்ஸில் பாருங்கள், நான் வந்து சப்ளையில் வோல்டேஜ் சப்ளை கொடுத்துருக்கேன். பாருங்கள், ஆன் பண்ணுறேன் பாருங்கள். கரண்ட் பார்த்தீங்கன்னா 38 மில்லி ஆம்பியர் தான் வருது. ஹோல்ட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ சுவிட்சில் ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணியிருக்கறதுனால அது வந்து 38 மில்லி ஆம்பியரில் நிற்குது. கை எடுத்துடுறேன், ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ இப்போது இது ஆக்சுவலாக வந்து ஒரு 65 மில்லி ஆம்பியர் கரண்ட் வந்து ரைஸ் ஆகிருக்கணும். அதுக்கு ரீசன் வந்து ஆல்ரெடி நான் வந்து இந்த ரெட்மி ஸ்கீமேட்டிக்கில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ அதை லைவில் வந்து செக் பண்ணி காமிக்கிறேன். நம்மளோட இது எல்லாமே கேஸ் ஸ்டடீஸ் தான். ஸோ நம்ம ரிப்பேரிங் வந்து ட்ரைனிங் தான் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் வந்து வரக்கூடிய இருக்கிற மொபைலில் நம்ம ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம். சரியா? இப்போ பாருங்கள், LDOவை காமிக்கிறேன். LDO பார்த்தீங்கன்னா 1.79 மல்டிமீட்டரில் காமிக்குது. அது வந்து நமக்கு
சுவிட்சுக்கு வரக்கூடிய வோல்டேஜ் இதில் பாருங்கள் 2.82 வருது. 2 LDO தான். மற்ற காயில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா எதுலேயுமே வராது. ஓல்டு மாடல் இது. இப்போ ரீசெண்ட் மாடலில் LDO வந்து வரும். சரிங்களா? ஸோ இப்போ இது எல்லாமே வராது. இப்போ ஆன் பண்ண பிறகு தான் இது LDO வரும். ஆல்ரெடி இந்த ஐசி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸ்கிமேட்டிக்கில். இங்கே பாருங்கள். இப்போது இதுலேருந்து ஒரு காயில், இந்த காயிலேருந்து இந்த LDOக்கு இந்த ஐசிக்கு போகும். அதாவது இந்த ஐசிக்கு போகும். இது மாஸ்பெட்டு. இதுலேருந்து இந்த காயில் ரன் ஆகும். ரன் ஆகும்போது 1.4 வோல்ட் கிடைக்கும். 1.4 வோல்ட் கிடச்சுன்னு இதோடைய பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இதோடைய பேக் சைடில் நமக்கு இந்த ஐசி இருக்குது. சின்ன ஐசி ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த ஐசி இருக்குது. இந்த ஐசியில் இன்புட் 1.4 வரும். இந்த ஐசி வந்து LDO லோ ட்ராப் அவுட் இது ரெகுலேட்டர். இது 1.4லேருந்து இந்த ஐசி மூலிமா 1.2 வோல்ட் கன்வெர்ட் ஆகும். இந்த 1.2 வோல்ட் தான் இந்த ப்ராசஸருக்கு போகும். அதாவது MTK 6765 ப்ராசஸருக்கு போகும். அதை நம்ம இப்போ செக் பண்ணி காமிப்போம். சரிங்களா? இந்த சுவிட்சை வந்து நான் கிரவுண்டில் அடிச்சிட்டேன். ஏன்னா வந்து சுவிட்சை இப்போ 3 செகண்ட் ப்ரெஸ் பண்ணி விட்டேனே ட்ரிகர் ஆகி ஸ்டார்ட் ஆகிடும். நான் கிரவுண்டில் வச்சுட்டேன். ஏன்னா செக் பண்ணுற பர்பஸுக்காக நான் கிரவுண்டில் வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ வோல்டேஜ் செக் பண்ணி காமிக்கிறேன். இதில் பாருங்கள், நான் செக் பண்ணி காமிக்கிறேன். இந்த வேல்யூஸ் வந்து செக் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், முன்னாடி காயில்லாம் வோல்டேஜ் வராது இருந்தது. பாருங்கள், இது கிடையாது, இந்த லைன் கிடையாது. ஸோ இதோடைய லைன் பாருங்கள், இதோட லைன் சாரி 1 மினிட் பாருங்கள். 2.05 வருது. காயில்லாம் வோல்டேஜ் முன்னாடி வராது இருந்தது. 0.8 வோல்டேஜ் வருது. பாருங்கள், ஒரு காயிலே இப்போ ரிலீஸ் ஆகுது. வோல்டேஜ் வந்து ரிலீஸ் ஆகுது. அதுக்கு காரணம் வந்து நான் சுவிட்சை வந்து டைரெக்டாக அப்படியே கிரவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன். கிரவுண்ட் பண்ணி வச்சா தான் இந்த பக்கம் செக் பண்ண முடியும்னு கிரவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம பார்க்க வேண்டியது இந்த ஐசி, இந்த காயிலேருந்து நம்ம. ஸோ இந்த ஐசி, ஸோ இந்த ஐசியில் இந்த நியரஸ்ட் இதில் வந்து என்ன வோல்ட் வந்து பாருங்கள், 3.98 வருது. இந்த 3.98 இந்த ஐசியை தாண்டும் பொழுது, இந்த ஐசியை தாண்டி இந்த காயில் செக் பண்ணும். இந்த காயில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதோடைய 0.8 வோல்ட் வருது. அதுக்கப்புறம் இந்த சைடில் காயில் ஸோ இது கனெக்டிவிட்டி சரியாக வரல. ஸோ இதுக்கேற்றப்பல பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம சொன்னது இந்த ஐசி தான் சொன்னோம். இந்த ஐசியில் இன்புட் என்ன வருது பாருங்கள், என்ன வோல்ட் வருது பாருங்கள், 3.98 வருது. ஸோ இதோட அவுட்புட்டு இந்த ஐசியிலேருந்து ரிலீஸ் ஆகிற அவுட்புட் பார்த்தீங்கன்னா என்ன வோல்டேஜ் ரிலீஸ் ஆகுது பாருங்கள், 1.47 ரிலீஸ் ஆகுது. அதாவது இது வந்து ஸ்டெப் டவுன் ஆகுது. அப்படியே பேக் சைடில் வோல்டேஜ் பாருங்கள், கிரவுண்ட் இது. இந்த இடத்துல 1.47 வருது. 1.47 வருது. இதோட அவுட்புட் பாருங்கள். ஸோ 0.48 வருது. 0.48 வந்து ட்ராப் ஆகுது. ஆக்சுவலாக இதில் எவ்வளோ இருக்குன்னா 1.8 வோல்ட் இருக்கணும். ஸோ அப்போ இந்த ஐசி ரீப்ளேஸ் பண்ணால் தான் இது ஒர்க் ஆகும். இது வந்து ஸ்டெப் டவுன் 1.4லேருந்து 1.2க்கு வரக்கூடிய வோல்டேஜ் இது. ஸோ சிபியூலாம் எதுவும் ஃபால்ட் இல்லை. ஏன்னா ஏதாவது ஷார்ட் இருந்ததுன்னா மேபி ட்ராப் ஆகும். சிபியூலாம் வந்து ரீகால் பண்ணி வச்சு பார்த்தாச்சு, அதெல்லாம் வந்து ஃபால்ட் எதுவும் கிடையாது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஐசியை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். சரிங்களா? தேங்க்யூ. இன்னொரு வீடியோ பார்ப்போம்.